ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருமே வந்து இது இங்கிலீஷ்லேயே போட்டுறீங்க, தமிழில் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. தமிழில் போடுறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்குன்னு தெரியல. இங்கிலீஷ்னால் ஜென்ரலாக எல்லாருக்குமே புரியுது. தெளிவாக புரியுதோ இல்லையா, ஆனால் புரியுது. அதனால தான் இங்கிலீஷில் போட்டால் உலகத்தில் எல்லாருமே பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிலீஷில் போட்டேன். ஸோ இப்போ சைனீஸ் யாரோ கேட்குறாங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைனீஸ் தான் தெரியும் அப்படின்னாலும் இங்கிலீஷில் போட்டால் அவங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் தமிழ் பீப்புளும் அதே மாதிரி தான் அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜ் என்னவோ அதுதான் அவங்களுக்கு தெரியும்னாலும் இங்கிலீஷில் வாசிச்சா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. அதனால ஆல் ஓவர் தி வேர்ல்டு புரியுங்கிறதுக்காக தான் நான் இங்கிலீஷில் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு டைமும் இல்லை 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜில் மேக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு 3 லாங்குவேஜில் மேக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் மேக் பண்ணுற டைம் இருக்குது. தெலுங்குக்கே எனக்கு டைம் இல்லை. அதனால தெலுங்கு பீப்புளுமே இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு தெலுங்குல வீடியோஸ் போடுங்கன்னே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கிவ். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை, எனக்கு தெரிஞ்ச எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கோ அதில் எல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ படிக்கலாம். லா ஆஃப் சேலஞ்ச். ஸோ லா ஆஃப் சேலஞ்சுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, வி ஹாவ் தி ரைட் டு ஆஸ்க் of another his or her intent, identity and pertinent info when encountering a disembodied being in the sense of integrity, honest and etnails acting in line with higher laws despite negative impulses to the contrary. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள ஒரு டிஸ்எம்பாடிடு பீயிங் வரும்போது அந்த டிஸ்எம்பாய்டு பீயிங் கிட்ட நீங்க வந்து நீ யாரு, உன்னோட ஐடென்டிட்டி என்ன, உன்னோட இன்டென்ஷன் என்ன, உன்னோட பார்ட்டினென்ட் என்ன, இது எல்லாமே கேட்கறதுக்கான அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஓகேயா? அதையும் நீங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, வித் கம்ப்ளீட் இன்டெகிரிட்டி, ஹானஸ்டினஸ், அதுக்கப்புறம் அந்த பியோர் இன்டென்ஷன், எட்னைல்ஸு, இதெல்லாம் வந்து அந்த ஹையஸ்ட் லா. அவங்களுக்கு என்ன ஹையஸ்ட் குட் உங்களுக்கு பண்ண முடியும், அந்த டிஸ்எம்பாடிடு பீயிங்க்கு உங்களால் என்ன ஹையஸ்ட் குட் பண்ண முடியுங்கிற அந்த பியோர் இன்டென்ஷனோட, ஹையஸ்ட் இன்டென்ஷனோட தான் கேட்கணும். அப்படிங்கிறது தான் லா ஆஃப் சேலஞ்ச். ஓகேயா? ஸோ இந்த லா ஆஃப் சேலஞ்சில் இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போவுமே டிஸ்எம்பாடிட் பீயிங்கை உங்களால் பார்க்க முடியுது, பேச முடியுது அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன்னா என்னால் பார்க்க முடியும், பேச முடியும். எதுக்காக என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நிறைவேறாத ஆசையில் இறந்தவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்எம்பாடிடு பீயிங்னு சொல்லுவோம். அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது எனக்குலாம் வந்து என்னோட வீட்டில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸோ இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸோட யாரோ ஒரு ஆட்கள், மூதாதையர்கள் அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா, அந்த என்ன பர்டிகுலர் விஷயம் அவங்களுக்கு நிறைவேறலையோ அதை சொல்லி, இதை நிறைவேற்ற சொல்லு, எனக்கு அசண்ட் ஆகணும் அப்படிங்கிறதையே வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த பர்டிகுலர் ஃபேமிலி பீப்புளுக்கு சொல்லும் போது அவங்க அந்த ஏதோ சம்திங் அந்த ரைச்சுவல்லாம் பண்ணி அதை கொடுக்கும்போது அந்த ஆன்மா வந்து அசண்ட் ஆகும். ஓகே, அந்த டார்க்னஸ்லாம் பிரிஞ்சு அசண்ட் ஆகும். ஸோ இதுக்காக என்னை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னா, என்னோட எனர்ஜி ஃபீல்டையும் ஸ்ட்ராங்காக மந்திர கட்டு போட்டு தான் வச்சுருப்பேன். வேறு எந்த இந்த மாதிரி டிஸ்எம்பாடிட் பீயிங்லாம் எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுக்கு. அதே மாதிரி என்னை வீட்டையுமே மந்திர கட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். ஸோ தட் யாருமே அப்ரோச் பண்ணுறது எல்லாருமே அந்த எல்லைக்கு வெளியே நின்று பேசுங்க, எனக்கு கேட்கும்ல, நீங்கள் பேசுங்க, ஐ கேன் ஹியர் யூ, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ எப்போவுமே அப்படி தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸும் கூட. ஓகே கைஸ், லா ஆஃப் சேலஞ்ச் தான் இன்றைக்கான லா. இனி நாளைக்கான லா என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம்.